எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:9. அங்கே என்ன போட்டிருக்கு? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். யார் நீதிமான்? யார் நீதிமான்? தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்ப வசனத்தின்படி வாழ்கிறவன் நீதிமான், வசனத்தை கை கொள்ளாதவன் துன்மார்க்கன். கரெக்டா? கரெக்டா? சொல்லுங்க. வசனத்தை கை கொள்ளுகிறவன் நீதிமான். நம்ம வசனம் ஆண்டவர் எவ்வளவோ நம்மள்கிட்ட பேசியோ அந்த வசனத்தை கை கொள்ளனா நம்ம துன்மார்க்கன். நீ துன்மார்க்கனா இராதே, நீதிமானாயிரு. துன்மார்க்கன் பரலோகம் போறதில்லை, நீதிமான்கள் மாத்திரமே பரலோகம் போறாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசிங்க. எல்லாருமே வாசிங்க. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவது இல்லை, அவன் தான் செய்த நீதியினாலே. என்னன்னு புரியுதா? ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றான். அவன் திடீர்னு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு சபைக்கு வந்துட்டானா ஆண்டவர் அவன் செய்த துன்மார்க்கத்தை நினைக்கிறது இல்லையா? எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒரு துன்மார்க்கன் துன்மார்க்கமாக வாழ்கிறான். ஆனால் அவன் ஒரு நாள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்து வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்துட்டானா அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவனுடைய துன்மார்க்கத்தை தேவன் என்ன செய்யறதில்ல? சொல்லுங்க. அவனுடைய துன்மார்க்கத்தை தேவன் என்ன செய்யறதில்ல? நினைக்கிறதே கிடையாதான். அடுத்து வாசிங்க. 18, 24 வாசிங்க. இப்ப நீதிமானை குறித்து பேசுறாரு. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து பாதியில கொஞ்ச நாள் நீதியா வாழ்றது, அதுக்கப்புறம் பாதியில அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில், துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியையும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் துரோகத்தினாலேயும் அவன் செய்த தன் பாவத்தினாலேயும். கொஞ்சம் வசனமெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். நான் ஆரம்பத்தில் நீதிமானா இருந்தேங்க. ஆரம்பத்தில் வசனத்துக்கு பயந்து தான் நடங்கினேன். பிரசங்கத்தின் வழியாய் தேவன் பேசும்போது கீழ்ப்படிஞ்சேன். ஆனால் பாதியில் நம்ம சுபாவம் மாறி ஆலயத்துக்கு தான் வருவோம், ஆனால் ஒரு வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறதில்ல. மனம் போன போக்கு. எவ்வளோ பிரசங்கம் பண்ணுங்க சிஸ்டர், நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன்னு அப்படியே துன்மார்க்கத்தில் வாழ்ந்து அப்படியே ஓட்டத்தை முடிச்சுட்டா ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய நீதி நினைக்கப்படுறதில்ல. புரியுதா? நம்ம தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். துன்மார்க்கமாக வாழ்ந்தவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து தன் வாழ்க்கையை மாற்றி வசனத்தை கை கொண்டா அவனுடைய துன்மார்க்கத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல? சொல்லுங்க. நினைக்க மாட்டாரு. அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஆனால் அதே நேரத்தில் சபைக்கு வந்த நீதிமான் கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்து நீதிமானாக இருந்து பாதியில் மாம்சத்தில் ஓடி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து துன்மார்க்கமாக வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சா நம்ம செய்கிற நீதியையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல? புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு தெரியணும். சத்தியம் நமக்கு தெரியணும். முடிவு பரியந்தான் நீதிமானாக இருந்தால் தான் ஆசீர்வாதம். இடையில ட்ராக் மாறுவோன்னா நம்ம நீதியை தேவன் நினைக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியத்தை தேவன் நினைக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர்னு ஓடி வந்தோம்ல, அதெல்லாம் ஆண்டவர் பாதியில் துன்மார்க்கத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா அதையெல்லாம் தேவன் நீ கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கை தசம பாகம், சபைக்காக நீ பட்ட பிரயாசம், முழங்கால், உபவாசம், கண்ணீர் எதையுமே ஆண்டவர் வாழ்க்கை இடையில துன்மார்க்கமாக மாறிடுச்சு நான் நினைக்கிறதே கிடையாது. நீதியை நினைக்கிறதே கிடையாது.